நீங்க வெண்ணிலாவையா பாத்துட்டு வரீங்க? ஆமா ஸ்வேதா, நான் ஸ்டேஷன் போய் அவளை பார்த்துட்டு தான் வரேன். லாயர் கிட்ட அவளோட ஜாமீன் பத்தி பேசியிருக்கேன். இந்த இவன் மருது எங்க? யாருமே இத எதிர்பார்க்கவே இல்ல மாமா. பேச்சு மூச்சு இல்லாம அத்தை மயங்கி விழுந்ததும் டாக்டர் கிட்ட சொன்னோம். டாக்டர் வந்தாங்க. அத்தை திடீர்னு விஷம் சாப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ வர வைக்கணும்னு சொன்னாங்க. போலீஸ் வந்து யார் மாத்திரை கொடுத்ததுன்னு கேட்டு வெண்ணிலாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க மாமா. பதறி போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனா தடுக்க முடியல. வெண்ணிலாவே நான் தான் மாத்திரை கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டதுனால எதுவுமே பண்ணவே முடியல மாமா. வெண்ணிலா என்ன மாத்திரை மாத்தி கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டாங்க? வழக்கமா குடுக்கிற மாத்திரை தானே கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அண்ணா, மாத்திரை டப்பால இருந்த மாத்திரையை யார் மாத்தினதுனே தெரியலண்ணா. நான் எவ்வளவோ பேசி வெண்ணிலா அண்ணிய கூட்டிட்டு போகாம தடுக்க பார்த்தேன்னு. ஆனா மருதனை மட்டும் அந்த நேரத்துல ருத்ராவை இழுத்து தள்ளி கலாட்டா பண்ணாம இருந்திருந்தா நான் வெண்ணிலா அண்ணிய போலீஸ் கூட்டு போக விட்டுருக்கவே மாட்டேன். டேய், என்னடா நீ வீட்டுல தானடா இருந்த? நீ இருக்கும்போது எப்படி அப்படி நடக்க விட்ட? டேய், பாவம் அந்த பொண்ணு. வெண்ணில இந்த மாதிரிலாம் பண்ணுவாளா? அவ என்ன பண்ணுவா, அவ என்ன பண்ண மாட்டான்னு கூட தெரியாதா? பச்சை மண்ணுடா அவள போய். டேய், அவளுக்கு என்னடா நோக்கம் இருக்க போது? ராணி சித்தி கொள்ற அளவுக்கு போவாளா? யோசிக்கவே மாட்டியாடா? அண்ணா, வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ராணி சித்தியை கண்டாலே வெண்ணிலாவுக்கு பிடிக்கல. ருத்ரா விஷயத்துல ராணி சித்திக்கும் வெண்ணிலாவுக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. அப்போ வெண்ணிலா ராணி சித்தியை பார்த்து உன்னை உண்டு இல்லன்னு பண்றனா இல்லையான்னு பாருன்னு சவால் விட்டா. சத்தமும் போட்டா. அது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இத நான் போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லை. அவதான் செஞ்சான்னு கண்ணு கூட தெரியுது. யாராவது தடுத்து அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவேன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. ஆனா அதை புரிஞ்சுக்காம ருத்ராவும் ஜனனியும் முரண்டு பிடிச்சாங்க. அதனாலதான் நான் ருத்ராவை தடுத்தேன். அப்ப கை தவறி கீழே விழுந்துட்டா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், கண்டிப்பா வெண்ணிலா ஏதோ தப்பு பண்ணிருக்கா. போலீஸ பார்த்ததும் அவன் முகம் மாறுத நான் நல்லா பார்த்தேன். வேணும்னா நீ யார் வேணா கேட்டு பாருங்க. டேய் டேய் டேய், என்னடா பேசிட்டு இருக்க? நான் சொல்றது கொஞ்சம் கேள்றா. டேய், இங்க பாருண்டா. டேய், வேற ஏதோ தப்பு நடந்துருடா. அதை பத்தி நம்ம இப்ப பேச வேணாம்டா. நடந்தது நடந்துருச்சு. வெண்ணில நம்ம வீட்டு பொண்ணுடா. கேஸ் போட்டு லாக்அப்ல உட்கார வச்சிருக்காங்கடா. அதை பார்க்கும்போது நெஞ்ச வெடிச்சிரும் போல இருக்குடா. பாவண்டா அவ. டேய், சனி ஞாயிறு கோர்ட்டு லீவுடா. அப்ப திங்கக்கிழமை இந்த கேஸ் கோர்ட்டுக்கே வரும். அதுக்கப்புறம் தான் ஜாமீன் கிட்ட ஏதாவது பண்ண முடியும். அது வரைக்கும் பாவம் லாக்அப்ல இருக்கணுமாடா? சொல்றா. இத பாரு, வெளியில வெளியே கொண்டு அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. நீ வந்து கேஸ வாபஸ் வாங்கணும். ஏன்னா நீ தான் போலீஸ்க்கு போன் பண்ணிருக்க. அதனால தான் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிருக்காங்க. டேய், வாடா நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம். கேஸ வாபஸ் வாங்கி வெளியில அவங்க கூட்டு வருவோம். இங்க வச்சு பேசுவோம்டா. என்ன ஆச்சு ஏதாச்சு மாத்திரை எப்படி மாறிச்சுன்னு கேட்டா நம்ம பேசிட்டு போண்டா. என்னென்ன பேசுறீங்க? கேஸ வாபஸ் வாங்கணுமா? இந்த விஷயத்துல நீங்க என்ன சொல்ல நான் கேட்க மாட்டேன். தெரிஞ்சிருச்சு உங்க பிளான் என்ன எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன, உங்களுக்கு வெண்ணிலா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். யார் செத்தா யார் பொழைச்சா உங்களுக்கு என்ன? வெண்ணிலா மட்டும் தானே உங்களுக்கு முக்கியம். ஏற்கனவே அம்மா எழுதிட்டு இந்த வீட்டுல எல்லாம் தனியா நிக்கிறோம். இப்ப அம்மா இருந்த இடத்துல சித்தி மட்டும் தான் இருக்காங்க. அவங்களே கொலை பண்றதுக்கு அவளை சும்மா விட சொல்றியா? டேய், நீ சொல்ற அப்போ உன் மனசாட்சி தொட்டு சொல்றா. வெண்ணிலா இந்த மாதிரி வேலை பண்ணிருப்பாடா. வெண்ணிலா அப்படி பண்ணிருப்பா நம்புறியாடா? நீ நம்புறானே? சத்தியமா நம்புறேன். அவ நடிக்கிறா. நீங்க தான் அவளை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கீங்க. எல்லாரையும் நல்லவங்களா பாக்குற உங்க குணம் தானே உங்களுக்கு எதிரி. கொஞ்சம் கண்ணை முடிச்சு பாருங்க. அவ நடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். அறிவு கட்டமா பேசிட்டு இருக்காரா? அவன் நடிப்பாளடா. அவ எதுக்குடா நடிக்கணும்?
ப்ளீஸ் மருது வேண்டாம். தயவு செஞ்சு மாமா சொல்றத கேளுங்க. வீட்டுக்குள்ள இப்படி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை மருது. ப்ளீஸ் தயவு செஞ்சு முதல்ல போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வாங்க. ஸ்வேதா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. ஆளுக்கு யாரும் பேசாதீங்க. யார் சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் கேட்கற மாதிரி இல்ல. மருது, நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். வெண்ணிலா அந்த தப்பு பண்ண வாய்ப்பே கிடையாது. நான் சொல்ல நம்புடா. நீங்க திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. வீட்டுல என்ன நடந்ததுன்னு கண்ணால பார்த்தது நான். எனக்கு தெரியும் எது உண்மைன்னு. நான் சொல்லிட்டே இருக்கேன். அண்ணன் தம்பி இப்படி உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க. ஏதாவது விபரீதம் ஆயிட போகுது. என்ன 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 ஆயிடும்? நீ என்ன சொல்ல வர எனக்கு நல்லாவே புரியுது. அண்ணன் கூட சண்டை போட்டு அதே காரணம் வச்சு இந்த சொத்துல எனக்கு பங்கு தர மாட்டேன். அதானே? எனக்கு இந்த சொத்தை விட சித்தியோட உயிர் தான் முக்கியம். அதை தவிர எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. அவங்களை கொல்ல பார்த்தவ தண்டனை அனுபவிக்க விடாம நான் விட மாட்டேன். என்னடா பேசிட்டு இருக்க? இப்ப ஏன்டா தேவையில்லாம சொத்தை பத்தி பேசிட்டு இருக்க? சொத்து சொத்து சொத்துனா சொத்தை தவிர நடுவில் வர எதுவுமே கிடையாதுடா. நீ என் தம்பிடா, ஒரே ரத்தம்டா. எப்ப பார்த்தாலும் சொத்து. மது தயவு இந்த மாதிரி பேசாதடா, வலிக்குதுடா. வெளியில யார் மூணாவது மனுஷியா? அவளை என்ன வெளியாளா பாக்குற? அவன் நம்ம குடும்பம்டா, நம்மள ஒருத்திடா அவ. நீ எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. அதே மாதிரி வெண்ணிலா எனக்கு முக்கியம்டா. நீ வேற எனக்கு இல்லடா. அண்ணா வேண்டாம், தயவு செஞ்சு என்னை அவளையும் சரிசமமா வச்சு பேசாதீங்க. அவ பழி வாங்குற நோக்கத்துல தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மேல கேஸ வாபஸ் அவங்க சொல்லி என்ன வற்புறுத்தாதீங்க. சரிடா, அப்ப வெண்ணிலா தான் தப்பு பண்ணிருக்கா, நீ முடிவே பண்ணிட்ட, அப்படிதானே? சரி, இந்த மாதிரி வெண்ணிலா தப்பு பண்ணிட்டா, அவளை காப்பாத்துறதுக்கு நான் துடிக்க நினைக்காதடா. அவ தப்பு பண்ண மாட்டா. இன்னைக்குலடா, என்னைக்குமே அவ தப்பு பண்ண மாட்டா. அது எனக்கு தெரியும்டா. அதை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் துடிச்சிட்டு இருக்கேன்டா. சரிடா, நீ ஒண்ணும் செய்ய தேவைடா. வெண்ணிலாவை நிரூபிச்சு மறுபடியும் வீட்டு கூட்டிட்டு வரேன்டா. என் தம்பி நினைச்சுதான் உன்னை கேட்டானா நீ? ஹலோ சார், அந்த கணேஷ் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு சார். உடனே வரீங்களா? தெரிஞ்சிருச்சா சார்? நான் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கேன் சார். நீங்க அப்படியே பாத்துக்கோ சார். எங்கேயாவது போயிட போறான். ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். ஸ்வேதா, நான் வந்துடுறேன். கவலைப்படாத ருத்ரா குட்டி, வெண்ணிலா சித்தியோட தான் அப்பா வருவேன். அது வரைக்கும் அப்பாவுக்கு தூக்கமும் கிடையாது, பசியும் கிடையாது. சார், எங்க சார் அவன்? சார், அந்த ப்ளூ சட்டை அவன் தான் கணேஷ். நாம அவனை தான் தேடி வந்திருக்கோம் தெரிஞ்சா அவன் நழுவி போட நிறைய வாய்ப்பு இருக்கு சார். நீங்க தனியா கூப்பிட்டு நைஸா பேசினாதான் அவன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியும் சார். நானே போய் அவன்கிட்ட பேசுறேன் சார். பேசுங்க. இங்க பாரு கணேஷ், ஒரே டென்ஷனா இருக்கு. இன்னைக்கு நைட்டு சரக்கு அடிக்கிறோம். சாரிடா, எனக்கு இன்னைக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் முடியவே முடியாது. உனக்கு ஒரே கமிட்மெண்ட் தான், எங்களோட சேர்ந்து சரக்கு அடிக்கிறது. என்ன மச்சான் சொல்ற? கரெக்ட் மச்சான். நீங்க தானே கணேஷ்? நீங்க? என் பேர் முத்தரசன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசணும்? எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது. இல்ல, நீங்க பயப்படாதீங்க, என்ன நம்பி வாங்க. 2 நிமிஷம். தெரியலையே. உங்களுக்கு என்ன சார் வேணும்? நீங்க பேசுறது புரியலையே. என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த பாருங்க தம்பி, வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு உங்க கடைக்கு வந்து பூச்சி மருந்து வாங்குச்சுன்னு போலீஸ்ல நீங்க சாட்சி சொல்லிருக்கீங்க. சார், போலீஸ் அதை பத்தி யாருக்கிட்டையும் பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை பத்தி எதுவும் பேச முடியாது. இந்த பாருங்க, வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணு. அது அவ மேல இருக்க பொறாமையிலையும் கோவத்திலையும் யாரோ தேவையில்லாம அவ மேல பழி பண்ணுறதுக்காக உங்களை இப்படி சொல்ல சொல்லியிருக்காங்க. இது அவ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதனால அவ பெரிய பிரச்சனைல மாட்டிப்பா. தம்பி, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவ வாழ்க்கையோட விளையாடாதீங்க. அவ
கூட பிறக்காத சகோதரியா நினைச்சு தயவு செய்து உண்மையை சொல்லிடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். போலீஸ் கேட்டாங்கன்னா நீங்க உண்மையா சொல்லுங்க. நடந்ததை மட்டும் சொல்லுங்க, மாத்தி சொல்லிடாதீங்க. நான் ஏன் சார் மாத்தி சொல்ல போறேன்? அந்த வெண்ணிலா என் கடைக்கு வந்தது உண்மை, மாத்திரை வாங்கினது உண்மை. அதை தான் நான் போலீஸ் கிட்ட சொன்னேன். நான் சொல்லிதான் போலீஸ்க்கே வெண்ணிலா மாத்திரை வாங்கினது தெரியும். என்ன சொல்றீங்க தம்பி? வெண்ணிலா எதுக்கு அந்த மாத்திரை வாங்கணும்? ஏன் சார், மாத்திரை வாங்குறவங்க கிட்ட ஏன் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்கவா முடியும்? நல்லா பேசிக்கிட்டு தான் மாத்திரை வாங்கினாங்க. என் வீடு பக்கத்துல இருக்கு, நான் நல்லா சமைப்பேன், ஒரு நாள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கலாம் கூட சொன்னாங்க. சரி தம்பி, பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே வெண்ணிலா உங்க கடைக்கு வந்திருக்கலாம், அந்த மாத்திரை வாங்கிருக்கலாம். அதெல்லாம் செடிக்க தொழிக்கிறதுக்காக தான் இருக்குமே தவிர அதை சத்தியமா ஆளை கொலை பண்ணதுக்காக இருக்காது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்கள. அவ கனவுல கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டா. அப்பாவையான பொண்ணு. இல்ல ஒருவேளை வேற யாராவது அந்த மாத்திரை மாத்தி வச்சிருக்கலாம், வெண்ணிலா அதை தெரியாம சித்திக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா இப்போ சித்தி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, வெண்ணிலா லாக்அப்ல இருக்கா. இன்ஸ்பெக்டர் ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சனி ஞாயிறு கோர்ட் லீவ், திங்கக்கிழமை தான் கேஸ் கோர்ட்டுக்கே வரும். அதுக்கு அப்புறம் தான் வெண்ணிலாக்கு ஜாமீன் கிடைக்கும். தயவுசெய்து நீங்க தான் வெண்ணிலாவை காப்பாத்தினா ஒரு உதவி பண்ணி ஆகணும். வெண்ணிலா உங்ககிட்ட அந்த அந்த மாத்திரையை வாங்கலன்றதை மட்டும் கோர்ட்ல சொல்லிடுங்க தம்பி. நான் கெஞ்சி கேட்கிறேன். உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்றேன் தம்பி. என்ன சார் இப்படி சொல்றீங்க? போலீஸ் கிட்ட வெண்ணிலா தான் மாத்திரை வாங்குச்சுன்னு சொல்லிட்டேன். இப்ப மாத்தி சொன்னா போலீஸ் என்ன வகுந்துருவாங்க சார். உண்மையை எப்படி சார் மாத்தி சொல்ல முடியும்? போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது சார், அது ரொம்ப ஆபத்து. நிம்மதியா போயிடும் சார். சரி தம்பி, நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்களா? என்ன சார்? இப்போ கோர்ட்ல வெண்ணிலா தான் உங்க கடைக்கு அந்த அந்த பூச்சி மருந்தை வாங்கினாலான்னு கேட்டா, இல்ல ஒரு நாளைக்கு எங்க கடையில நிறைய பேர் வராங்க, அது வெண்ணிலாவா இல்லையான்னு சரியா தெரியலன்னு மட்டும் சொல்லிடுங்க. நீங்க அப்படி சொன்னா போதும், இந்த கேஸ் நிக்காது. தயவுசெய்து தப்பே பண்ணாத, வெண்ணிலாவை காப்பாத்துறதுக்காக பண்ணுங்க தம்பி. நான் உங்களுக்கு என்ன பண்ணுமோ, உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ நான் தரேன் தம்பி. தயவுசெய்து மறுக்காதீங்க தம்பி, பிளீஸ். சரி, நீங்க கேட்ட உதவியை நான் பண்றேன் சார். இந்த பொண்ணு தானான்னு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுறேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என்ன மச்சான், போலாமா? சார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறானுங்க, நீங்க யாருன்னு கேட்பானுங்க. சொன்னா ப்ராப்ளம் ஆயிடும், போலீஸ்க்கும் விஷயம் தெரிஞ்சிடும். நான் கிளம்புறேன் சார். சரி, நீங்க போங்க. வாமா. நடமா. பேசாம அம்மா கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கலாம்ல, ஏன் இப்படி அடிபட்டு சாகணும்? அவளை உள்ள வர சொல்லு. ஏமா, போமா போமா, கூப்பிடுறாங்களே. உள்ள வர சொன்னா உடனே வரணும். எதுக்கு வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்க? கிட்ட வாடி. ஆமா, நான் தான் வெண்ணிலா. நீ வரப்ப வெளிய ஒருத்தனை தூக்கிட்டு போனாங்களே, பாத்தியா? குத்து உயிரும் கொலை உயிருமா. அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியுமா? உண்மைய சொல்லாம அழுது அடம் பிடிச்சான். நல்லா நடந்து வந்தவன் போகும்போது எப்படி போறான் பாத்தியா? அவனுக்கே தெரியாம போறான். யாரு வாயில இருந்து எப்படி உண்மைய வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்.
நீ எல்லா உண்மையும் இப்ப சொல்லு பாப்போம். சொல்லு, நீ எதுக்காக அந்த ராணின்ற லேடிக்கு பாய்சன் கொடுத்த? சத்தியமா நான் எதுவும் பண்ணலம்மா. சத்தியமா நான் அவங்கள கொல்ல முயற்சி பண்ணல. சத்தியம் பண்றதுக்கும் அழுது அடம் பிடிக்கிறதுக்கும் இது ஒன்னும் ஸ்கூல் இல்லடி. ஸ்கூல்ல வீட்டு பாடம் எழுதிட்டு வரலனா விட்டுருவாங்க. ஆனா நான் விட மாட்டேன். அழுதாலும் புரண்டாலும் வேலைக்கு ஆகாது. இது போலீஸ் ஸ்டேஷன். உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதுடி நீ தான் தப்பு பண்ணிருக்கன்னு. இப்படி அழறவங்க நடிக்கிறவங்கன்னு எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். சொல்லு, நீ மட்டும்தான் பண்ணியா இல்ல எத்தனை பேர் சேர்ந்து பிளான் பண்ணீங்க? இல்ல வேற யாராவது உனக்கு பணம் கொடுத்து இந்த வேலையை பண்ண சொன்னாங்களா? இப்படி அபாண்டமா பழி போடாதீங்கம்மா. சத்தியமா அப்படி எதுவும் இல்ல. நான் அபாண்டமா உன் மேல பழி போடுறேனா? முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. எதுவும் நீ பண்ணாத போது அந்த மாத்திரை எதுக்கு வாங்கின? நான் எந்த மாத்திரையும் சத்தியமா வாங்கலமா. மாத்திரைய டப்பால மாத்தி வச்சிருக்காங்க. அதுதான் எப்படின்னு தெரியல. எப்படின்னு தெரியலையா? அந்த டப்பால இருந்த மாத்திரைக்கு கை கால் முளைச்சு நடந்து வெளியே போயிடுச்சுல. வேற மாத்திரை நடந்து வந்து உள்ள உட்காந்துக்குச்சு, அப்படித்தானே? அதத்தான் நீ தெரியாம எடுத்து உன் அத்தைக்கு கொடுத்துட்ட. பாவம்ல நீ. அச்சோ, அவங்க என் அத்தை தானே, அவங்கள நான் ஏன் கொல்லணும்? ஓ, லாஜிக்கா கேள்வி கேக்குறியா? பதில் சொல்றேன். அவங்க உன் அத்தை தான். அப்போ நீ எதுக்காக அவங்க கிட்ட சண்டை போட்ட? எதுக்காக திட்ட? மாமா கிட்ட சொல்லுவேன்னு எதுக்கு சொன்ன? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டத சமாளிக்கிறியா? எதுவும் தெரியாதுங்கிறியா? நடந்த உண்மை என்னன்னு சொல்லுடி. எனக்கு எதுவும் தெரியாது. நடிக்காத, சொல்லுடி. சொல்லு, என்ன நடிக்கிறியா? ஏங்கிட்டே வா. சொல்லுடி, சொல்லுடல. நீங்க என்ன அடிச்சு கேட்டாலும் உதச்சு கேட்டாலும் சரி, சத்தியமா நான் எதுவும் பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க. எப்பவும் நான் போய் பேசுவேன். நீ போய் பேசுவியா மாட்டியா? நல்லவளா கெட்டவளான்னு விசாரிக்கிறது என் வேலை இல்ல. நீ கொலை பண்ண முயற்சி பண்ணியா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதா என் வேலை. இப்போ நீ உண்மைய சொல்லலன்னு வச்சுக்க, உன்ன இந்த கையில விரல் இருக்குல்ல, அத அப்படியே திருக்கி உடைச்சிடுவேன். சும்மா அழுது சீட் போடாதடி, பிச்சு எடுத்துடுவேன். நான் எதுவும் பண்ணல, மாத்திரைய மாத்தல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன சொல்றா? இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பத்தல நினைக்கிறேன் சார். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. இவள மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன். ஊமைங்க மாதிரி நடிக்கிற எத்தனை பேர் வாயை திறக்க வச்சிருக்க? உனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா? குற்றத்தை ஒத்துக்கிற வரைக்கும் விடாத. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவன் நான் தான் இத பண்ணணும், உண்மையை ஒத்துக்கணும். என்ன புரியுதா? நல்லாவே புரியுது சார். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சத்தம் வெளியே கேட்டுச்சு, உன்னை கொன்றுவேன். கரெக்டா நான் 10 எண்ணுவேன். அதுக்குள்ள நீயே உன் வாயால உண்மை எல்லாத்தையும் சொல்லிடணும். உன்னை விட்டுடுவேன்.
இந்த நிமிஷம் வரைக்கும் மனுஷ ஜென்மமா தான் பேசிட்டு இருக்கேன். என்ன நீ மிருகமா மாத்திராத. யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 1 2